Hey guys, welcome back to my channel in the Vijay Vlogs. விஜயோடைய ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் ஒர்க் வந்து சென்னையில் இருந்தது. அதுக்காக தான் போயிருந்தோம். அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நமக்கான டைமும் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு டின்னர் கிளம்பியாச்சு. எங்க ஆயித்தான் உடனே இப்போ நான் ஒரு மேஜிக் பண்ணி காட்டுட்டா, சென்னையிலேருந்தே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் உன்னை பஞ்சாப் கூப்பிட்டு போவான்னு கேட்டாங்க. நானும் சரி என்னதான் பண்ண போகுது பைவுலன்னு பார்த்தா நேராக இங்கே கூட்டிட்டு வந்தாச்சு. நாங்கள் வந்திருக்க இடம் பின் ரெஸ்டாரண்ட். இது கம்ப்ளீட்லி ஆம்பியன்ஸ், அங்கே இருக்க எல்லாமே வந்து ஒரு பஞ்சாபி தாபா ஸ்டைலில் தாங்க இருந்தது. நம்ம வந்து சென்னையில் இருக்கோமா பஞ்சாப்ல இருக்கோமா நமக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் என்ட்ரு ஆனதுமே வந்து நம்ம சாப்பிட வந்தோங்கிறதே மறந்துடுவோங்க. அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயிலிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஆம்பியன்ஸ்ல வந்து என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கிறத பார்த்தாலே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ என்ட்ரு ஆகி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சீரியஸ்லி பஞ்சாப்ல ஒரு தாபால உட்காந்து ஒரு நைட் அவுட் டின்னர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஒரு வைப் தாங்க எனக்கு அன்னைக்கு கிடைச்சது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோட்டலோடைய என்ட்ரன்ஸ் செட்டிங்ஸ். இதுல வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன மைன்யூட் டீடைலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி பாட்ஸ், குட்டி குட்டி டாய்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பஞ்சாப் வந்து ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருந்தது. இதுல நம்ம வந்து போட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு இந்த பிளேஸ் செட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்பாட்க்கு அப்புறம் நம்ம வந்த இடம் தாங்க ரெஸ்டாரண்ட்டுடைய டைனிங் ஏரியா அண்ட் ரிசப்ஷன். இந்த இடத்துலையுமே முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபீல் கொடுக்கறதுக்கான சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயிலிங்ஸுமே பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாங்க. சரி, இதை பத்தியே பேசிட்டு இருக்காம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம புக் பண்ணி இந்த டேபிளுக்கு வந்தாச்சு. உள்ள வந்ததுமே எனக்கு ஒரே டவுட், நம்ம குக்கிங் ஏரியால இருக்கமா இல்ல டைனிங் ஏரியால தான் இருக்கமான்னு. எனிஹவ் வாங்கினா இப்படி ஒரு டைனிங் டேபிள் வாங்கணுங்கிற ஆசை மட்டும் வந்துருச்சுங்க. அந்த டைனிங் டேபிள்ல குட்டி குட்டி பார்ட்டிஷன்ஸா வச்சு உள்ள வந்து மில்லட்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே வந்து நிறைய நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. அது கூடவே நட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. இதுதான் ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ். என்ன பாக்குறீங்க, சாப்பிட்றேன்னு வந்துட்டு என்ன பேப்பர் படிச்சுட்டு இருக்கானா? நான் பேப்பர்லாம் படிக்கலங்க. த பின் டைம்ஸ்னு நியூஸ் பேப்பர்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் இவங்களுடைய மெனு கார்டு. ஒவ்வொரு விஷயத்துலயுமே ரொம்பவே இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு பிளானிங்கோட தானே கிளம்பியிருப்போம், இந்த ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்னு ஒரு தனி ஸ்டைல், பஞ்சாபி ஸ்டைல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே என்னென்ன ஃபுட்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு ஃபேமஸாக இருக்குமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் ஃப்ரம் சூப்ஸ். மற்றவங்கலாம் ஹாட் அண்ட் சூப் ட்ரை பண்ணாங்க. நான் எப்பயும் போல நானும் விஜயும் வந்து க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் தான் சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து இந்த பானிபூரி தாங்க. த வே தே சர்வ்டு, அதுவும் அந்த டேஸ்ட் இருக்கு, இன்னமுமே நினைச்சாலும் ஐ கேன் ஃபீல் இட். கடகடன்னு சூப்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டர்ஸ்க்கு ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ்க்கு 2 டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் ஸ்பைசி ரோல், அது வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து இங்கே இந்த டிஷ் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் சாப்பிடுங்க, இதுதான் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சீஸ் பால்ஸுமே வந்துருச்சு. இதுவும் ரொம்பவே வந்து சீஸியாக உள்ள வந்து நல்ல க்ரீமியாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண மெயின் கோர்சஸும் வந்துருச்சு. நான், ஸ்பைசி நான், பராத்தாஸ் அப்படி இப்படின்ட்டு. ஸோ சாப்பிட்டு பல வருஷம் ஆன மாதிரி எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் உள்ளே போனது சாப்பிட்றோம் கிளம்புற மாதிரியே தெரியல, இன்னும் சாப்பிட்டு முடிக்க முடியல. டிஷ்ஷஸ் எதுவுமே வந்து காலி பண்ண முடியாமல் ஒருத்தவங்க ஷேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டுட்டு டக்குன்னு எங்களுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் உட்காந்துட்டே இருந்தோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதே வந்து ஃபில்டாக தான் இருந்தது. பட் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு மசாலா தஹி போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கும்ட்டு. சரி வந்துட்டோம், அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கன்னு சாப்பிடவே முடியலை. பட் அதை வாங்கி ஒரு ஃபுல் ஜார் குடிச்சாச்சு. சீரியஸ்லி என் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. பட் வந்து அதை காலி பண்ண தான் முடியல, குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. அவ்வளோதாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்களும் வந்து சென்னையில் ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.